ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ப்ரௌன் ஸ்னோ ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஜெலட்டின் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 80 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதே கப்பில் சர்க்கரை, அந்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. பால் 250 ml கப்பில் 2 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எந்தவித கட்டிகளும் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். கூடவே 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஹை டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த அந்த சர்க்கரை அளவு கொஞ்சம் சுமாரான அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது எந்த பவுலில் சேர்க்க போகிறோமோ அந்த பவுலில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி, ஆயிலோ நெய்யோ க்ரீஸ் பண்ணி சூடாக இருக்கும்போது இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூடாக இருக்கும்போது போட்டு நல்லா ஜெல்லி ஃபார்மில் வந்திருக்கு. இதை அப்படியே ஆற விட்டு சாப்பிட்றத விட நல்லா ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் கழித்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கையால் எடுக்கும்போதே நல்லா அழகாக பிரிஞ்சு வருது. நம்ம ஆயிலில் க்ரீஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணதை ஊற்றுனதால் அழகாக பிரிஞ்சு வந்துடும். இது மேலே சும்மா ஷைனிங்காக சர்க்கரையை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்து அப்படி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் புட்டிங் ப்ரௌன் ஸ்னோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.